ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள். கால பைரவரை எந்தெந்த கிழமையில் எப்படியெல்லாம் வழிபடலாம்? பைரவரை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள். தமிழ் கடவுள்களில் ஒன்றான பைரவர் சிவபெருமானின் 64 திருமேனிகளில் ஒன்றாவார். பைரவரின் வாகனமாக நாய் உள்ளது. ஆதலால் நாய்களை பைரவர் என்றும் சொல்கின்றார்கள். பைரவரை சொர்ணா கர்சன பைரவர், யோக பைரவர், ஆதி பைரவர், கால பைரவர், உக்கிர பைரவர் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள். இதில் கால பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபம் ஆவார். இவர் சிவன் கோவில்களில் வடகிழக்கு பகுதியில் நின்றுவாறு காத்திருப்பார். பைரவருக்கு நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் வெவ்வேறு தனித்தன்மை வாய்ந்த பலன்கள் கிடைக்கும். பைரவரை எந்தெந்த கிழமைகளில் எப்படியெல்லாம் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் பைரவருக்கு வளைமாலை சாற்றி ருத்ராபிஷேகம் செய்து வந்தால் திருமண தடை விலகி விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் கடன் சுமையால் அவதிப்பட்டு வந்தவர்களின் கடன் தொல்லைகள் நீங்கும். மேலும் இந்த கிழமைகளில் பைரவர் புனுகு சாற்றி முந்திரி மாலை அணிவித்து வழிபட்டு வந்தால் மேலும் பல நன்மைகள் நடக்கும். இந்த கிழமையில் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபடுவது மிக சிறப்பாகும். திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அன்று வில்வ இலைகள் கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செய்து வர சிவன் அருள் கிட்டும். சங்கடஹர சதுர்த்தி அன்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பு மற்றும் புனுகு சாற்றி வழிபட்டு வந்தால் கண் பார்வை சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். இந்த கிழமைகளில் கடகராசிக்காரர்கள் வழிபடுவது மிக சிறப்பாகும். செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்று மாலை வேளையில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த செல்வம் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். இந்த நாள் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட உகந்த நாளாகும். புதன்கிழமை. புதன்கிழமை அன்று பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கும். மிதுனம் கன்னிராசிக்காரர்கள் இந்த கிழமைகளில் வழிபாடு செய்வது நல்லது. வியாழக்கிழமை. ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் பைரவருக்கு மனமுருகி விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் ஏவல் பில்லி சூனியம் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம். இந்த கிழமைகளில் தனுசு மீனம் ராசிக்காரர்கள் வழிபடுவது சிறப்பு. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் பைரவருக்கு வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் செல்வம் பெருகி சகல ஐஸ்வர்யமும் கிட்டும். ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த கிழமைகளில் வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை. சனி பகவானின் குருவான பைரவரை சனிக்கிழமையில் பிரத்யோகமாக வழிபாடு செய்தால் அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி பகவானின் தாக்கங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகள் அடையலாம். இந்த கிழமைகளில் மகரம் கும்பராசிக்காரர்கள் வழிபடுவது மிக சிறப்பாகும். மேற்கண்ட நாட்களில் பைரவரை வணங்கி வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். ஓம் நம சிவாய.